பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்தால் காரை மறிப்போம். மறிங்க. உதாரணம் ஒன்று சொல்லட்டுமா? விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டில் போய் இறங்கி வெளியே வராரு. ஒரு ரசிகர் ஆர்வ கோளாறுனால வேகமாக அவர் பக்கத்தில் ஓடுறாரு. உடனே பிரிவு பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த ஒருவர் துப்பாக்கியை எடுத்து தலையில் வைத்து விட்டார். புரிஞ்சுக்கிட்டீங்களா எதுக்கு சொல்கிறோம்னு? இது சாதாரண ஒரு சிறந்த நடிகருக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஒரு பிரிவு கொடுக்கு. பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் தமிழகம் வரும் பொழுது உங்களுக்கு தெரியும், எந்திர துப்பாக்கியோடு தான் வருவாங்க. காரை மறிச்சிடாங்க, என்ன நடக்குன்னு தெரியாது உங்களுக்கு. அப்புறம் பாவம் குடும்பத்தில் உள்ளவங்களாம் நினச்சி பாருங்கள். இது விசுவாசின்னு சொல்லி போய் உயிர் இழந்துடாதீங்க. பாதுகாப்பு கருதி என்ன செய்வாங்கல்ல, அது சொல்லியிருக்காங்கல்ல. பாதுகாப்புக்காக பிரதமர் மோடியை உயிரை காப்பதற்காக சுடுவதற்கு கூட அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. எந்த கோர்ட்லேயும் செல்லாது. அதை புரிஞ்சுக்கிட்டு மோடிக்கார எங்கே மறித்து தான் பாருங்களேன் அப்படின்னு அரசியலில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களும் சொல்கிறாங்க, கட்சி நிர்வாகிகளும் சொல்கிறாங்க. எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வாட்டி போய் விளையாட்டுத்தனமாக மறிச்சிடாங்க. ஓடுற ரயிலில் வேணால் மறிக்கலாம். அது அங்கே டிடிஆர்ட்ட சொல்லி வச்சுருவாங்க, இன்ஜின் டிரைவர்கிட்ட சொல்லி வச்சுருவாங்க, நிறுத்திடுவாங்க. இது நிறுத்த மாட்டாங்க, எடுத்தோடனே அடிச்சிடுவாங்க. பார்த்துங்க, எச்சரிக்கையாக இருங்க.